चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 12/3/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: வெற்றியின் ஆதாரம் சேகரிக்கும் சக்தி மற்றும் போராடும் சக்தி. தன்னை எப்பொழுதும் வெற்றியடையும் மூர்த்தியாக நினைக்கிறீர்களா? மற்றும் சுலபமாகவே வெற்றி கிடைத்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுதும் மற்றும் சுலபமாகவே வெற்றி அடைபவராக ஆவதற்காக முக்கியமாக 2 சக்திகளின் அவசியம் இருக்கிறது. அந்த 2 சக்திகளின் ஆதாரத்தினால் எப்பொழுதும் மற்றும் சுலபமாகவே வெற்றி அடைபவராக ஆக முடியும். அந்த 2 சக்திகள் எவை? நிச்சய புத்தியுடையவராகவோ ஆகியே விட்டீர்கள் இல்லையா? இப்பொழுது வெற்றி அடைவதற்கான முயற்சியில் முக்கியமாக எந்த சக்திகள் தேவையாக இருக்கின்றன? ஒன்று போராடும் சக்தி மற்றும் இன்னொன்று சேகரிக்கும் சக்தி. சேகரிப்பதில் மனிதர்களை சேகரிப்பதும் வந்துவிடுகிறது. அனைத்து விதமான சேகரிப்பு. அப்படி ஒன்று போரிடுவது, இன்னொன்று சேகரிப்பது. இந்த 2 சக்திகளும் இருக்கின்றன என்றால் தோல்வி அடைவது ஆக முடியாது. எந்த ஒரு காரியத்தில் மற்றும் தன்னுடைய முயற்சியில் தோல்வி அடைவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? ஒன்று சேகரிக்க தெரியவில்லை மற்றும் போரிடவும் தெரியவில்லை. ஒருவேளை இந்த 2 சக்திகளும் வந்துவிடுகின்றன என்றால் எப்பொழுதும் மற்றும் சுலபமாகவே வெற்றி கிடைத்து விடுகிறது. எனவே இந்த 2 சக்திகளை தன்னுள் நிரப்புவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியம் எதிரில் வந்தாலும் காரியம் செய்வதற்கு முன்பு இந்த 2 சக்திகளும் நினைவில் இருக்கிறதா என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். சக்திகள் இருக்கவும் செய்கின்றன, ஆனால் காரியம் செய்யும் நேரத்தில் சக்திகளை உபயோகிப்பதில்லை. எனவே வெற்றி கிடைப்பதில்லை. இந்த மாதிரி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்று செய்த பின்பு யோசிக்கிறீர்கள். இதன் காரணம் என்ன? தேவையான நேரத்தில் சக்தியை உபயோகிக்க தெரியவில்லை. நல்ல நல்ல ஆயுதங்கள் எத்தனைதான் இருந்தாலும், சக்திகள் எத்தனைதான் இருந்தாலும், எந்த நேரம் எந்த ஆயுதம் மற்றும் சக்தியை காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அதை காரியத்தில் கொண்டு வருவதில்லை. எனவே வெற்றி கிடைப்பதில்லை. இந்த காரணத்தினால் எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பு தன்னை சோதனை செய்யுங்கள். எப்படி புகைப்படம் பிடிக்கிறீர்கள்? புகைப்படம் பிடிப்பதற்கு முன்பு அதற்காக தயாராகிறீர்கள் இல்லையா? புகைப்படம் பிடிக்கப்பட்டது மற்றும் அது எப்படி இருந்தாலும் சரி நிரந்தரமான நினைவு சின்னம் ஆனது. அதேபோல் இதுவும் எல்லைக்கப்பாற்பட்ட கேமரா ஆகும். அதில் ஒவ்வொரு வினாடியின் புகைப்படம் பிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புகைப்படம் பிடித்த பிறகு தன்னைத்தானே சரி செய்தீர்கள் என்றால் அது வீணானதுதான் இல்லையா? இதேபோல்
முதலில் தன்னை சக்தி ஸ்வரூபத்தின் நிலையில் நிலைத்திருக்க செய்த பிறகு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க வேண்டும். மேடையில் இருந்து கீழே இறங்கி ஒருவேளை யாராவது நடித்தார் என்றால் அவர் எவ்வளவுதான் நன்றாக நடித்தாலும் பார்ப்பவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? இதுவும் அதே போல்தான் ஆகிறது. முதலில் மேடையில் இருக்க வேண்டும், பின்பு ஒவ்வொரு நடிப்பையும் செய்தார் என்றால் அப்பொழுதுதான் மிக சரியானதாகவும் மற்றும் பாராட்டுக்கு தகுதியான நடிப்பாகவும் இருக்க முடியும். நிலையிலிருந்து இறங்கி சாதாரண முறையில் காரியம் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். பின்பு யோசிக்கிறார்கள், ஆனால் அந்த நிலையோ இருக்கவில்லை இல்லையா? நேரம் கழிந்தது, புகைப்படமோ பிடிக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த இரண்டு சக்திகளும் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் இருக்க வேண்டும். சில நேரம் போரிடுவதற்கான வேகம் வருகிறது, சேகரிப்பது மறந்து விடுகிறது. சில நேரம் சேகரிப்பதற்கு யோசிக்கிறீர்கள் என்றால் முற்றுகையிடுவது மறந்து விடுகிறது. இரண்டுமே சேர்ந்தே இருக்க வேண்டும். அனைத்து சக்திகளை உபயோகப்படுத்தினால் முடிவாக என்ன வரும்? வெற்றி. அவருடைய எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கும். இதைத்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறுவது. எண்ணம் மிக உயர்வாக இருக்கிறது. திட்டங்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். வாய் மூலம் வர்ணனையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் செய்யும் நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆனாரா? மாஸ்டர் சர்வசக்திவானின் முக்கியமான லட்சணமே அவருடைய எண்ணம், சொல் மற்றும் செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கும். இப்பொழுது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம், ஆனால் செய்ய முடியவில்லை என்ற வார்த்தை அவ்வப்போது வெளியாகிறது. திட்டம் மற்றும் நடைமுறையில் இடைவெளி தென்படுகிறது. ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் யார் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பாரோ, அவருடைய திட்டமாக என்ன இருந்ததோ அதுதான் நடைமுறையிலும் இருக்கும். வெற்றி அடைபவராக ஆகவோ அனைவரும் விரும்புகிறார்கள். எப்பொழுது விருப்பம் மற்றும் லட்சியம் உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் லட்சியத்தின் கூடவே சொல் மற்றும் செயல் அதையும் உயர்ந்த நிலையில் இருந்து திட்டத்தை உயர்ந்ததாக உருவாக்குவார்கள். ஆனால் நடைமுறையில் வரும் பொழுது ஏதாவது பலகீனம் இருக்கும் காரணத்தினால் திட்டம் எப்படியோ அப்படி வடிவம் கொடுக்க முடிவதில்லை. ஏனென்றால் முற்றுகையிடுவதற்கு மற்றும் அந்த விஷயங்களின் மக்களின் சேகரிப்பு செய்யும் சக்தி குறைவாகி விடுகிறது. எப்படி அந்த காலத்து யுத்த மைதானத்தில் எதிரில் வருகிறார்கள் என்றால் ஒரு கையில் வாளையும் பிடிக்கிறார்கள், கூடவே இன்னொரு கையில் கேடயமும் இருக்கிறது. அப்படி வாள் மற்றும் கேடயம் இரண்டும் அதன் காரியத்தை செய்யட்டும். இந்த பயிற்சி தேவையாக இருக்கிறது. இரண்டையும் சேர்ந்தே உபயோகிக்கும் பயிற்சி தேவையாக இருக்கிறது. தன்னை மாஸ்டர் குழந்தை என்று நினைக்கிறீர்கள் என்றால் அனைத்து விஷயத்திலும் மாஸ்டர் அறிந்தவர் ஆக வேண்டும். எப்படி தந்தையின் பெயராக திரிமூர்த்தி சிவன் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? இதேபோல் நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் திரிமூர்த்தி சிவன் தான் இல்லையா? உங்களுடையதும் 3 காரியங்கள் இருக்கிறது இல்லையா? அதன் ஆதாரத்தில் முழு காரியத்தையும் மற்றும் சேவையும் செய்கிறீர்கள். உங்களுடைய 3 ரூபங்கள் எவை? ஒன்று பிராமண ரூபம், அதன் மூலம் ஸ்தாபனையின் காரியம் செய்கிறீர்கள். இன்னும் ஒன்று சக்தி ரூபம், அதன் மூலம் விநாசத்தின் காரியம் செய்கிறீர்கள். மற்றும் ஜெகத் மாதா மற்றும்
ஞான கங்கை மற்றும் தன்னை மகாதானி வரதானி ரூபத்தில் புரிந்து கொள்வதனால் பாலனை செய்கிறீர்கள். வரதானி ரூபத்தில் ஜெகத் பிதாவின் ரூபமும் வந்தே விடுகிறது. அப்படி இந்த 3 ரூபங்களும் நினைவில் இருக்கிறது என்றால் உங்களுடைய காரியங்களில் கூட அதே குணம் தென்படும். நல்ல நல்ல ஆயுதங்கள் எத்தனைதான் இருந்தாலும், சக்திகள் எத்தனைதான் இருந்தாலும், எந்த நேரம் எந்த ஆயுதம் மற்றும் சக்தியை காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அதை காரியத்தில் கொண்டு வருவதில்லை. எப்படி தந்தைக்கு தன்னுடைய 3 ரூபங்களின் நினைவு இருக்கிறதோ அதேபோல் நாள் முழுவதும் காரியம் செய்து கொண்டே நான் மாஸ்டர் திரிமூர்த்தி என்று தன்னுடைய 3 ரூபங்களின் நினைவு இருக்கட்டும். 3 காரியங்களும் சேர்ந்தே கூடவே தேவையாக இருக்கிறது. ஸ்தாபனையின் காரியம் செய்யும் நேரம் வேறு, விநாச காரியத்தின் நேரம் இன்னும் வர வேண்டும் என்று அப்படி இல்லை. புதிய படைப்பை படைத்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பழையதை அழித்து கொண்டே செல்லுங்கள். அசுர சம்ஸ்காரம் மற்றும் என்னென்ன பலகீனங்கள் இருக்கின்றனவோ அவற்றை கூடவே அழித்து கொண்டும் செல்ல வேண்டும். புதிய சம்ஸ்காரத்தை கொண்டு வருகிறோம், பழைய சம்ஸ்காரத்தை அழித்து கொண்டிருக்கிறோம். அநேகரில் படைப்பை படைப்பதின் குணம் இருக்கின்றது, ஆனால் சக்தி ரூபம் மற்றும் விநாச காரியம் செய்யும் ரூபம் இல்லாத காரணத்தினால் வெற்றி ஏற்படுவதில்லை. எனவே இரண்டும் சேர்ந்தே தேவையாக இருக்கிறது. இந்த பயிற்சி எப்பொழுது ஒரு நொடியில் ஆத்ம அபிமானி ஆவதற்கான அபியாசம் இருக்குமோ அப்பொழுது இருக்க முடியும். அந்த மாதிரி பயிற்சி உள்ளவர் அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைகிறார். தன்னை மகாதானி மற்றும் வரதானி, ஜெகத் மாதா, ஜெகத் பிதா மற்றும் பதீத பாவனி ரூபத்தில் நிலைத்திருக்க செய்து, ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால் திருஷ்டி மூலமாக கூட அவர்களுக்கு வரதானத்தின் பிராப்தியை செய்விக்க முடியும். உள் உணர்வு மூலமாக கூட பிராப்தி செய்விக்க முடியும், அதாவது பாலனை செய்விக்க முடியும். ஆனால் இந்த ரூபத்தின் நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். பிராமணன் கதை மற்றும் ஞானம் சொல்லி ஸ்தாபனையையோ மிக விரைவில் செய்து விடுகிறார்கள். ஆனால் அழித்தல் மற்றும் பாலனையின் காரியத்தில் கவனம் தேவையாக இருக்கிறது. பாலனை செய்யும் நேரத்தில் நன்மை செய்யும் பாவனை மற்றும் உள்ளுணர்வு வைத்து எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பாலனை செய்தீர்கள் என்றால் எப்படிப்பட்ட அபகாரி ஆத்மாவாக இருந்தாலும் தன்னுடைய பாலனை மூலமாக அவரை உபகாரி ஆக்க முடியும். எப்படிப்பட்ட தூய்மையில்லாத ஆத்மாவும் பதீத பாவனையின் உள் உணர்வினால் தூய்மை ஆக முடியும். ஒருவேளை அவருடைய தூய்மை இல்லாத நிலையை பார்த்தீர்கள் என்றால் இதை செய்ய முடியாது. எப்படி தாய் ஒருபொழுதும் குழந்தையின் பலகீனங்களை மற்றும் குறைகளை பார்ப்பதில்லையோ அவருக்கு சரி செய்யும் காரியம்தான் இருக்கிறது. அப்படி இந்த பாலனை செய்யும் காரியம் இந்த ரூபத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதினால் சரியாக நடக்க முடியும். எப்படி தாயிடம் சகித்து கொள்வது மற்றும் உள்ளடக்குவது என்ற 2 விசேஷ சக்திகள் இருக்கின்றன, அதே போலவே ஒவ்வொரு ஆத்மாவை பாலனை செய்யும் நேரத்திலும் இந்த 2 சக்திகளை உபயோகித்தீர்கள் என்றால் வெற்றி அவசியம் ஏற்படும். ஆனால் தன்னை ஜெகத் மாதா மற்றும் ஜெகத் பிதா ரூபத்தில் நிலைத்திருக்க செய்தால்தான் அது முடியும். ஒருவேளை சகோதரன் சகோதரியின் ரூபத்தை பார்த்தீர்கள் என்றால் அதில் வேறு என்ன வர முடியும்? ஆனால் தாய் தந்தைக்கு சமமாக புரிந்து கொள்ளுங்கள். தாய் தந்தையர் குழந்தைகளுக்காக எவ்வளவு சகித்து கொள்கிறார்கள்.
உள்ளே அடக்கிக் கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களை பாலனை செய்து அவர்களை தகுதியானவர்களாக ஆக்க முடியும். அப்படி எப்பொழுதும் ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டு இருக்கும் நேரத்தில் தன்னுடைய இந்த 3 ரூபங்களையும் நினைவில் வைக்க வேண்டும். எப்படி நினைவோ அப்படி சொரூபம். மேலும் எப்படி சொரூபமோ அப்படி வெற்றி 3 ரூபத்தின் நினைவினால் தானாகவே சக்தி வந்து விடுகிறது. இதுவும் பொசிஷன், அதாவது பதவிதான் இல்லையா? அப்படி பொசிஷனில் நிலைத்திருப்பதினால் சக்தி மற்றும் பலம் வந்து விடுகிறது. தந்தையின் பெயர் நினைவு வருகிறது என்றால் தன்னை மாஸ்டர் என்ற அவசியம் நினைத்து கொள்ளுங்கள். பெயரையோ அனைவருக்கும் நினைவு செய்கிறீர்கள். எத்தனை தடவை தந்தையின் பெயர் மனதால் மற்றும் வாயினால் உச்சரிப்பீர்களாக இருக்கும். எப்படி தந்தையின் பெயரோ அப்படி நானும் மாஸ்டர் திரிமூர்த்தி சிவன் ஆவேன். இந்த நினைவு இருக்கிறது என்றால் வெற்றி ஏற்படும். அப்படி எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகுங்கள். இப்பொழுது தோல்வி அடைவதற்கான நேரம் இல்லை. ஒருவேளை 10 தடவை வெற்றி கிடைத்தது, ஒரு தடவை தோல்வி ஏற்பட்டாலும் அதை தோல்வி என்றே கூறுவோம். அப்படி காரியம் மற்றும் சொரூபம் இரண்டும் சேர்ந்தே நினைவில் இருக்கிறது என்றால் பின்போ அதிசயம்தான். இல்லை என்றால் என்ன ஆகிறது? உழைப்பு அதிகமாகிறது, பிராப்தி மிக குறைவாக இருக்கிறது. மேலும் பிராப்தி குறைவாக இருக்கும் காரணத்தினால்தான் பலகீனம் வருகிறது. உற்சாகம் குறைந்து விடுகிறது. தைரியம் உற்சாகம் குறைந்து விடுகிறது. காரணம் தன்னுடையதேதான். தன் காலிலேயே கோடாலியால் வெட்டுகிறார், எனவே அவரே பொறுப்பாகிறார் என்றால் எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். எனவே இன்றிலிருந்து கடந்ததை கடந்ததாக்கி நினைவில் தன்னுள் பலத்தை கொண்டு வந்து எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகுங்கள். பின்பு இந்த வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? இன்று ஊக்கம் உற்சாகம் அதிகமாக இருக்கிறது, நாளை பின்பு குறைந்து விடுகிறது என்ற வித்தியாசம் அகன்றுவிடும். எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் மற்றும் எப்பொழுதும் தன்னில் பிராப்தியின் அனுபவம் செய்வீர்கள். மாயாவை இயற்கையை தாசியாக்க, அதாவது வேலைக்காரன் ஆக்க வேண்டும். சத்தியுகத்தில் இயற்கையை தாசி ஆக்குகிறீர்கள் என்றால் சோர்வு வருவதில்லை. சோர்வின் காரணம் இயற்கை மற்றும் மாயன் தாசன் ஆவது. ஒருவேளை அவரின் தாசன் ஆகவே இல்லை என்றால் சோர்வு வர முடியுமா? எனவே ஒருபொழுதும் மாயாவின் தாசன் மற்றும் தாசி ஆக வேண்டாம். இங்கு அதிகமாக மாயா மற்றும் இயற்கையின் தாசன் ஆனீர்கள் என்றால் அவருக்கு அங்கேயும், அதாவது சத்தியுகத்திலும் தாசன் தாசி ஆக வேண்டியதிருக்கும். ஏனென்றால் சம்ஸ்காரமே தாசன் தாசிக்கானதாக ஆகிவிட்டது இல்லையா? இங்கு தாசனாகவும் இருந்தார், சோர்வானவராகவும் இருந்தார். பின்பு அங்கும் தாசனாவது என்ன லாபம்? எனவே சோர்வு வருகிறது என்றால் அவசியம் எங்காவது மாயாவின் தாசனாக ஆகியிருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள். தாசன் தாசியாக ஆகாமல் சோர்வு ஏற்பட முடியாது. எனவே முதலில் பகுத்தறியும் பின்பு மாற்றம் செய்வதின் சக்தியும் தேவையாக இருக்கிறது. அப்பொழுது ஒருபொழுதும் தோல்வி அடைபவராக ஆகக்கூடாது. உங்களுடைய பிற்காலத்து பிரஜை மற்றும் பக்தர்கள் அந்த மாதிரி ஆவார்கள். ஒருவேளை உலக ராஜ்யத்தை செய்பவர் கூட தோல்வி அடைந்தார் என்றால் வெற்றி அடைபவராக யார்தான் ஆவார்கள்? நல்லது. ஒவ்வொரு நாளும் தன்னுள் மாற்றம் கொண்டு வர வேண்டும். யாருடைய சுபாவ சம்ஸ்காரத்தை பார்த்தும் தெரிந்தும் புத்தியின் நினைவு அந்த பக்கம் செல்ல வேண்டாம். அந்த ஆத்மாவிற்காக இன்னும் அதிகமாக சுப பாவனை இருக்கட்டும். ஒரு பக்கத்திலிருந்து கேட்டோம், இன்னொரு பக்கமாக வெளியேற்றி விட்டோம். அதற்கு புத்தியில்
இடம் கொடுக்காதீர்கள். அப்பொழுதுதான் ஒரு பக்கமாக புத்தி நிலைத்திருக்க முடியும். பலகீனமான ஆத்மாவின் பலகீனத்தை பார்க்காதீர்கள். விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்ற இந்த நினைவு இருக்கட்டும். ஆத்மீக பார்வை இருக்கட்டும். ஆத்மாவின் ரூபத்தில் அவரை நினைவு கொண்டு வருவதனால் சக்தி கொடுக்க முடியும். ஆத்மா பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆத்மாவின் இந்த சம்ஸ்காரம் என்ற இந்த பாடத்தை உறுதியாக்க வேண்டும். ஆத்மா வார்த்தை நினைவில் வருவதனாலேயே ஆன்மீகத்தன்மை சுப பாவனை வந்துவிடுகிறது. தூய்மையான பார்வை ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் தீய வார்த்தைகளினால் திட்டிக் கொண்டிருந்தால் கூட இந்த ஆத்மா கீழ்த்தரமான பங்கை செய்து கொண்டிருக்கின்றது என்ற இந்த நினைவு இருக்கட்டும். தனக்குத்தானே ஆசிரியராகி அந்த மாதிரி பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பாடத்தை உறுதி செய்வதற்காக மற்றவர்களிடமிருந்து உதவி கிடைக்க முடியாது. தன்னுடைய முயற்சியின் உதவி மட்டும்தான் இருக்கிறது. நல்லது. வரதானம். 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தன்னுடைய சேவாதாரி ஆக்கக்கூடிய மாயாவை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம். எப்படி சத்தியுகத்தில் உலக மகாராஜா மற்றும் உலக மகாராணியின் ராஜ ஆடையை தாசதாசிகள் பின்னால் இருந்து தூக்கி பிடிக்கிறார்கள், அதேபோல் சங்கம யுகத்தில் குழந்தைகள் நீங்கள் எப்பொழுது மாயாவை வென்று சுயராஜ்ய அதிகாரி ஆகி பட்டங்கள் என்ற ஆடையினால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பீர்களோ அப்பொழுது இந்த 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் உங்களுடைய ஆடையை பின்னால் இருந்து தூக்கி பிடிப்பார்கள். அதாவது அடிமையாகி நடந்து கொள்வார்கள். இதற்காக உறுதியான எண்ணம் என்ற பெல்ட்டினால் பட்டங்கள் என்ற ஆடையை டைட்டாக போடுங்கள். விதவிதமான ஆடை மற்றும் அலங்காரத்தின் செட் மூலமாக அலங்கரிக்கப்பட்டு தந்தையின் கூடவே இருந்தீர்கள் என்றால் இந்த விகாரம் மற்றும் தத்துவம் பரிவர்த்தனை ஆகி சகயோகி சேவாதாரியாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். எந்த குணங்கள் மற்றும் சக்திகளின் வர்ணனை செய்கிறீர்களோ அவற்றின் அனுபவங்களில் மூழ்கி போய்விடுங்கள். அனுபவம்தான் அனைத்தையும் விட பெரிய அதிகாரம் ஆகும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.